ஹலோ யூஸ் நான் அன்பறிவு. ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த கான்டாக்ட்ஸை எப்படி எக்ஸலாக எடுக்கிறது, தென் அந்த எக்ஸலில் இருக்க கான்டாக்ட்ஸை எப்படி மறுபடியும் ஃபோனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இதை நிறைய பேருக்கு தெரியாமையாக இருக்கும். அது எப்படின்னா இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் ஒரே நேரத்தில் ஒரு 50 கான்டாக்ட்ஸோ ஒரு 100 கான்டாக்ட்ஸோ இல்லை பல்க்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் எக்ஸலில் இருந்துச்சுன்னா அது எப்படி ஃபோனில் கன்வெர்ட் பண்ணுறது அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year 2 year தான் யூஸ் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கண்டிப்பாக டெஃபினட்டாக கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடியில் தான் உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடியிலேருந்து எப்படி நம்ம எக்ஸலை எடுக்கணும், தென் எக்ஸல் ஃபோனுக்கு எப்படி மாற்றுறது, அப்படி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மெயில் ஐடியை நம்ம டேரெக்டாக நம்ம லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் அது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்ல பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் அந்த 9 dots இருக்கும் பாருங்கள். கூகுளில் போனோன்னே அந்த இடத்துல கான்டாக்ட்னு இருக்குது பாருங்கள். அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது நம்ம சேனலோட பேஜோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி நான் எந்த கான்டாக்ட்ஸ் நான் இது வரைக்கும் சேவ் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு கான்டாக்ட் நான் சேவ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் நேம் என் கொடுக்குறேன், அன்பு அப்படின்னு கொடுத்துட்றேன். தென் லாஸ்ட் நேம் அந்த இடத்துல அறிவுன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. தென் அடுத்து மெயில் ஐடி கொடுக்குறேன். மெயில் ஐடி anbarivu@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனாக ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்றேன். தென் அடுத்து ஃபோன் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட்ஸ் தேவை. அதனால் 10 டிஜிட்ஸ் கண்டினியூஸாக 1 2 3 உங்களுக்கு நான் கொடுத்துறேன். இப்போ சேவ் பண்ணிடுறேன். தென் சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் சேவ் பண்ணது என்னென்னு காட்டுதுன்னு பாருங்கள். அன்பறிவு, தென் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதில் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஜாப் டீட்டெயில், கம்பெனி நம்ம எதுவுமே கொடுக்கல, ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடிட்டில் போய் கொடுத்துக்கலாம். தென் இப்போ இதில் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இந்த கான்டாக்டை நான் வெளியே எக்ஸலாக எடுக்கிறேன். ஏன்னா நம்ம எக்ஸலாக எடுக்கும்போது எக்கச்சக்க ஃபார்மேட் இருக்குது. இதில் நாங்கள் கூகுள் CSVன்னு இருக்குது அந்த ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குன்னா அந்த கான்டாக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கான்டாக்ட்ஸ் எக்ஸலில் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அடிஷ்னலாக இப்போ ஆட் பண்ணணும்னா இப்போ இதில் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க நேம் கொடுத்துருக்குறோம். இப்போ நேம் பார்த்தீங்கன்னா அன்பறிவுன்னு இருக்குது. தென் கிவன் நேம் அன்பு. தென் அடுத்த அறிவுன்னு இருக்குது. தென் அதுக்கப்புறம் மை கான்டாக்ட்ஸில் சேவ் பண்ணியிருக்கிறோம். anbarivu@gmail.com கொடுத்துருக்குறோம். தென் ஃபோன் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 0ன்னு கொடுத்துருக்குறோம். தென் இப்போ அடிஷ்னலாக எனக்கு ஃபோன் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த நேம் இருக்க செக்ஷன்ஸில் நான் போகிறேன். நேம் செக்ஷன்ஸில் உங்களுக்கு நான் அடிஷ்னலாக நான் ஒரு 4-5 கான்டாக்ட்ஸ் நானே ஒரு ஜென்ரலாக ஒரு 4 நேம் கொடுக்குறேன். தென் நேம் கொடுத்துட்டு அந்த கான்டாக்ட்ஸை நான் ப்ரீவியஸாக உள்ளதை டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த அகெயின் இதை இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் மறுபடியும் செகண்ட் டைம் சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் நேம் அஜித், விஜய். ஓகேங்களா. இது மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. தென் சிம்பு, கொடுத்துட்டு இப்போ இந்த நம்பரை நான் ட்ராக் பண்ணுறேன். ஏன்னா உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட் நேம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த நம்பரை இது காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரை ஆல்ரெடி அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்டில் இருக்குது அந்த நம்பர், அதனால் அதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சேவ் கொடுத்துருங்க. பாருங்கள் டெலீட் கொடுத்துட்டேன். 5 பேர் 5 நம்பர். ஓகேங்களா. மீதி இருக்கிற உங்களுக்கு நடுவில் இருக்கிறதுல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இம்போர்ட் கொடுக்கும்போது அது சேவ் ஆயிரும். இப்போ நான் இம்போர்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போகிறேன். இம்போர்ட்டில் போய் செலக்ட் ஃபைல் கேட்குது. இப்போ நான் ஆல்ரெடி அந்த கான்டாக்ட்ஸ் சேவ் டவுன்லோட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் சேவ் ஆகிருக்கு. அது டவுன்லோட்ஸில் தான் சேவ் ஆகிருக்கும். டவுன்லோட்ஸில் போய் கான்டாக்ட் கொடுக்குறேன். ஓப்பன். இப்போ இம்போர்ட் கொடுக்குறேன். பாருங்கள் இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ 4 நம்பர் சேவ் பண்ணால் 4 நம்பர் நம்பராகவே சேவ் ஆகிருக்கு. இது மாதிரி மெயில் ஐடி வேணால் மெயில் ஐடி ஆட் பண்ணிக்கலாம். ஜாப் டைட்டில் வேணால் ஜாப் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கான்டாக்ட்ஸில் பண்ணி அது ஒன்று தான் இருக்கும். பட் இம்போர்ட்டில் 4 இருக்குது. இப்போ இதை நம்ம ஃபோனில் போய் பார்க்குறோம். ஓகேங்களா. ஃபோனில் போனீங்கன்னா இது இருக்கா இல்லையா, ஓகேங்களா, அதுதான் நமக்கு பெரிய இதுவாக இருக்கும். இப்போ நான் ஃபோனில் போய் பார்க்குறேன். இப்போ நான் மொபைல் எடுக்கிறேன். மொபைலில் பாருங்கள் உங்களுக்கு மொபைலில்
உங்களுக்கு எதை பாருங்கள் 5 காண்டாக்ட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம அன்பரின்னு ஒரு காண்டாக்ட் சேவ் பண்ணியிருந்தோம். தென் வந்து அடிஷன் இம்போர்ட் பண்ண 4 காண்டாக்ட். இது எல்லாமே உங்கள் ஃபோனில் இருக்குது. நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு பல்காக எவ்வளோ காண்டாக்ட்ஸ் வேணால் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் எக்ஸல்லேருந்து ஃபோனுக்கு. இதுக்கு நீங்கள் எந்த ஆப்பை தனியாக அடிஷ்னலாக எந்த யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எது மாதிரி நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தடவை ஒன்று சந்திக்கிறேன். தேங்க்யூ.